கோடான கோடி நன்றி அம்மா. ஏன்னா இந்த மாதிரி பப்ளிக் ரிவ்யூ தான் பக் 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 பக்குன்னு இருக்கும். ஏன்னா ஃபில்டரே இல்லாம வரும்ல. நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுவரையும் சரி, இதுக்கு மேலே நல்லா நம்புறேன். ஓகேங்க. என் நண்பனுக்கு கோயில கட்டு அவன் போகதான் உன்னை விட்டு போம். ஹலோ ஹலோ அப்படிலாம் போட்டுறாதீங்க. ஆமா ஆமா. நீங்க சொன்னீங்க ஆமா ப்ரோ, மியூசிக் டைரக்டர். ஸோ நாங்கள் 2 பேரோட எங்களுக்கு வந்துட்டு இட்ஸ் ட்ரீம் கம் ட்ரூ. ஸோ வந்துட்டு நாங்கள் வி நெவர் அதாவது வி இமேஜின் ஓரளவுக்கு வந்து சக்ஸஸ் வரும், கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. ஆனால் அதை விட பயம் அதிகமாக இருந்தது. பட் இன்னைக்கு உண்மையிலே அதுவும் காசி டாக்கீஸ் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எங்களுக்கு வந்துட்டு பயங்கரமான ரெஸ்பான்ஸுங்க. மக்களுக்கு 2 மாசமாவே இதுக்கான ப்ரொமோஷன்ஸா இருக்கும் அந்த அளவுக்கு இருந்துச்சு. மக்களுக்கு அதாவதுங்க, நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தாங்க பண்ணேன். நான் என் வேலையை தான் பண்ணேன். நான் எதிர்பார்க்குற அளவுக்கு நான் வந்துட்டு நான் இதை எதிர்பார்த்தேன் அப்படின்லாம் இல்லை. நான் பண்றதை பண்ணேன். என்னுடைய இப்பயும் நான் பண்ணுவேன். இப்போ இந்த மைக்கை நீங்க விட்டுட்டு என்ன போய் கேட்க சொன்னீங்கன்னா உங்களோட ஈக்குவலா ஓடி எல்லாருமே பிடிச்சி கேட்டுரும். ஏன்னா எனக்கு என்னன்னா எப்படியாவது போய் இந்த படம் வந்து எல்லாருக்கும் சேரணுன்றது என்னோட ஒரே இன்டென்ஷன். ஏன்னா ரொம்ப ஆசைப்பட்டு இஷ்டப்பட்டு இவ்வளவு நாள் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ஒர்க் எல்லாம் கனெக்ட் ஆகும் நம்புறோம். நான் நடந்திருக்கு, அது நடக்கும், நான் நடக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் வேல்யூ பண்றது மட்டும் இல்லாம ஃபேமிலி வேல்யூ பண்ற மாதிரி இருக்குன்னு எப்படி சொல்லுவாங்க. ஸ்கிரிப்ட் லெவல்ல இருந்து எப்படி இந்த படத்தை அதுக்கு நான் வளர்ந்த விதம் அது காரணம். இன்னொன்னு, நான் பாக்குற மனிதர்கள் எப்படி, என்னோட வாழ்க்கை எப்படிதான், நான் நல்லதை மட்டும் பார்க்கணும் எடுத்துக்கணும்னு நினைப்பேன். ஸோ அதான் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். 90s ரெஃபரன்ஸ்லாம் நிறைய இருக்கு. ஆமா, பின்ன நான் 90s தானே பிறந்தேன். இந்த 90s 2K ஜென்சி ஜென் ஒய் அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கூட அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா எல்லாருமே அவங்க காலையில எழுந்தா என்ன பண்ணுவோம், எல்லாருமே ஒரு சைக்கிள் தான் இருக்கும். அவங்களுக்கு எமோஷன்ஸ்ன்றது யூனிவர்சலுங்க. அவங்களுக்கு போய் கனெக்ட் ஆகும். என்ன இந்த ஜென்சி ஜென் ஒய் ஜென் ஒய்லாம் இல்லைல்ல, ஜென்சி 90s அந்த மாதிரிலாம் அதுல என்னன்னா இப்போ இருக்கிற அந்த ஒரு டேஸ்ட் அண்ட் ஃபிளேவர்ல கொடுக்கணும், அவ்வளவுதான். அதை நாங்க கொடுத்துருக்கோம். எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட யாருக்கு தான் சண்டை வராது, ஃப்ரெண்ட்ஸோ யாரும் தான் வேல்யூ பண்ண மாட்டாங்க. இன்னொன்னு, இந்த படத்துல நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு அப்படியே ஆஹா மச்சான் என்ன மறந்துட்டியா அந்த மீட்டர்லாம் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு இது ஒரு மாதிரி ரொம்ப இயல்பான ஒரு படமா தான் இருக்கும். இயல்பு என்னைக்குமே கனெக்ட் ஆகுங்க, அந்த நம்பிக்கை தான். அது ஆயிருக்குன்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய யூடியூபர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் அந்த ஐடியா எப்படி இப்போ இல்லைங்க, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப நீங்க நல்லா பண்றீங்க, ஆடிஷன் வந்து நீங்க நல்லா பண்ணீங்கனாலும் என்ன, நீங்க ஒரு யூடியூப் ஆங்கர், உங்களுக்கு எதுக்கு சான்ஸ் கொடுத்தீங்கன்னு யாராவது கேட்பாங்களா? உங்களுக்கும் எங்கேயோ ஒரு மனசுல இந்த திரையரங்குல வரமாட்டேன்ற ஒரு ஏக்கம் இருக்குல்ல. உங்களை மாதிரிதான் நானும், என்ன மாதிரிதான் எல்லாருமே. சோ நம்மலாம் சேர்ந்தாங்க ஜெயிச்சிருக்கோம். ஒரு புதுசான ஒரு படம் ஒரு ஹீரோவும் ரோல் ஆகும்போது பெரிய ஒரு டேரக்டரா ஹீரோ எவ்வளவு எது இருந்து டைரக்ஷன் பண்ணிட்டு ஒரு ஹீரோ பண்ணுது ஒரு துளி கஷ்டம் இல்லைங்க. நான் இஷ்டப்பட்டு தான் பண்ணேன். நான் கஷ்டம்னு சொல்ல மாட்டேன். அப்ப நீங்க பண்ற வேலைக்கு நீங்க என்ன ஏன்டா அவனை செருப்பால் அடிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்க. இல்ல ஸ்விக்கி டெலிவரி அவங்க எல்லாம் எவ்வளவு பண்றாங்க, இல்லைன்னா நான் எவ்வளவு பேர் நைட்டு ஐடில எல்லாம் போட்டு அடிக்கிறானுங்களே எல்லாரையுமே, லீவே கொடுக்காம. அவங்க பார்த்துட்டு இவன் ஒரு படம் எடுத்துட்டு இவன் ஒரு கஷ்டப்பட்டன்னு வேற இங்க நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல. நான் ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணேங்க. அதனால நாங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியால இருக்கோம். எங்க வேலை இதுங்க. நான் வேலையை கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேங்க. எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. நான் இந்த ஷோ ஃபுல்லா பார்த்தேன். ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு. எங்க அழகர் அண்ணன் வருவாரு பாருங்க, ஹைலைட் ஆயிட்டாரு. உங்களை கூப்பிடுறாங்க, இப்படி அடுத்த படத்தை சைன் பண்ண போயிட்டாருங்க. யாரோட பண்றீங்க? எந்த படம் நடிச்சாலும் உங்களோட போர்ஷன் மட்டும் தனியா தெரியுது. அது எப்படி? ஏன்னா அவரு இது பண்ணுவாரு, வீட்டுல வந்து மயக்க மருந்து போட்டு எடிட்டரை எல்லாரும் இது பண்ணிடுவாரு, இல்லன்னா சாப்பாடுல எல்லாம் கலந்துடுவாரு. அப்படி இல்ல, தம்பியை கூட இருக்கேன், அண்ணனுக்கு என்ன செய்யணும் அவங்களுக்கு தெரியும். ஆமா, பெரிய தம்பி கூட இருக்கேன். என்ன பண்ணிட்டு எனக்கு ஆனா சொல்லிதான் இதேதான் நீங்க படத்துல பாக்குறீங்க. இப்ப என்ன நடக்குதோ இதுதான் படம். இல்ல இதோட நல்லா இருக்கும். அதனால நீங்க எல்லா பேரும் இந்த படத்தை போய் தியேட்டர்ல போய் பாருங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பெரிய படமா சக்சஸ் ஆகும். நன்றி, வணக்கம். இல்ல, இது இன்ஸ்டாகிராம் ரீல்ன்றதை விட இது ஒரு மீடியமா நான் பாக்குறேன். ஏன்னா ஒவ்வொருமே ஒரு மீடியம் தான். இப்போ லைக் ஒரு யூடியூப்ன்றது ஒரு மீடியம். ஸோ அதுல இருந்து ஒரு ஹார்ட் ஒர்க்ன்றதுனா நான் கஷ்டப்பட்டு அதுல ஒரு 6 வருஷம் இதுக்காக தான் கஷ்டப்படுது. ஆக்சுவலா நான் பண்ணது வந்து என்ன வீடியோ வந்து சும்மா
ஃபாலோவர்ஸ் வரணும், அதுக்கு அதெல்லாம்ன்றது செகண்டரி. எனக்கு மைண்ட்ல இருந்த ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு படம் நடிக்கணும்னு. ஸோ காட்ஸ் கிரேஸ் அது இப்போ நடந்திருக்கு. சரியா, அது அது எங்களுக்கு ரொம்ப யூனிக்கா சில விஷயங்கள்லாம் அவங்க பார்த்து சொன்னாங்க. இன்ட்ரோ பிளாக் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அது என்னமோ இதுதான வெற்றி, நம்ம எதுக்காக பண்ணோமோ அது நம்மளுக்கு ரெஸ்பான்ஸா கிடைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அண்ட் பாசிட்டிவா தான் எல்லாமே சொல்லிட்டு இருக்கு. கண்டிப்பா கொடுத்துருக்காங்க. இன்னும் இப்ப நீங்க அது ஒரு மெயின் திங் பாத்தீங்கன்னு வைங்களேன், எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்களாம் தான் அந்த மவுத் இப்ப நீங்க போய் சொல்லுவீங்களா ஒரு 4 பேர் கிட்ட, அதுதான் எனக்கு ப்ரொமோஷன் நினைக்கிறேன், வேற ஒண்ணுமே இல்லை. சோ இதுதான் மெயின் திங், வேற ஒண்ணுமே இல்லை. ப்ரொமோஷன் மீறி நீங்க சொல்றதுதான் எனக்கு பெரிய ப்ரொமோஷன். நமக்காக நீங்க சொன்னீங்கல்ல, நாளைக்கு நீங்களும் வருவீங்கல்ல, நான் உங்களுக்காக வந்து பாப்பேன்ல, எனக்காகன்றதை மீறி நமக்காக, நம்மள மாதிரி ஒருத்தவங்க மேல வரும்போது நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க எனக்கு தெரியும். அதுக்காக தான் இப்போ இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேன். அந்த சப்போர்ட் நீங்க எப்பவுமே எனக்கு கொடுப்பீங்க. அண்ட் நம்மள மாதிரி யாருன்னா ஒருத்தவங்க வந்தா நானும் அங்க வந்து நிப்பேன் அவங்களுக்காக. நான் எனக்காக நமக்காக இல்ல. இது செலக்ட் பண்றது மீறி என்னதான் அவங்க செலக்ட் பண்ணா, நான் வந்து அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்லை. எனக்கு ஆஃபர்ஸ் சுத்தி வர்றதுக்கு, ஏன்னா என்ன இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு போன்ல பண்ற ஒரு ஆளு தான். ஸோ அதனால ஆஃபர்ஸ் வர்றதை விட எனக்காக என்ன செலக்ட் பண்றது அனந்த் ப்ரோ. ஸோ அவருக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். ப்ரோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ப்ரோ. ஏன்னா த்ரூ அவுட் படம் வந்திருக்கேன், ஃபர்ஸ்ட் படம். ஸோ ஃபர்ஸ்ட் படத்துல இவ்வளவு தூரம் வருதுன்றது பெரிய விஷயம். அது வந்து அனந்த் ப்ரோக்கும் விபி சாருக்கும் அண்ட் ஐஸ்வர்யா மேம் ரொம்ப நன்றி. ஆமா, அதுதான் ப்ரோ எனக்கு அதை விட்டு வெளில வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு ப்ரோ. ஏன்னா நான் வந்து இதே இடத்துல வந்து என் பைக் அங்க பார்க் பண்ணிட்டு மேல ஓடி போயிருக்கேன். அப்போ நம்ம படத்துக்காக ஒருத்தவங்க வந்து நான் உங்க படம் பார்த்துட்டு போறேன்னு சொல்லும் போது எல்லாத்துக்கும் மீறி எனக்கு என்ன தோணுதுன்னா, கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் இருக்குல்ல என் மைண்ட்ல, அது இன்னும் என்னை விட்டு வெளில வரல. நான் இன்னும் அதுக்குள்ளேயே தான் இருக்கேன். நம்ம தான் இருக்கோமா ஸ்கிரீன்ல, என்னையே நான் ரீகலெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஸோ அவ்வளவுதான். ஆமா ஆமா, அததான் சொல்றேன்ல, நான் இதை என்ஜாய் பண்ற மொமெண்ட்டா கொஞ்சம் கொஞ்சமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இதை விட பெரிய என்ஜாய்மெண்ட் என்னன்னா, நீங்களாம் போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி நீங்க படம் பார்த்து ப்ரோ நல்லா இருக்குன்னு உங்க வாயால சொல்றதா எனக்கு அதை விட பெரிய சக்சஸ். வேற ஒண்ணு வந்து வெளியே இருந்து பேசுறோம் எப்படி சொல்றேன், அது வந்து ஒரு ஸ்டேஜ் கை அந்த மாதிரி பண்றவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, திருப்பியும் சொல்றேன், இன்ஸ்டாகிராம் யூடியூப் எல்லாமே ஒரு மீடியம். அதுல உங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருந்துச்சுன்னா கடவுள் உங்களுக்கு உங்களோட ஹார்ட் ஒர்க் இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு கை கொடுக்கும். அவ்வளவுதான். இது வந்து இவங்க அப்படி சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்னு நான் யோசனையே இல்லை. ஏன்னா அவங்க நம்மளுக்கு எல்லாருமே பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. யாரோ ஒருத்தவங்க தப்பு சொன்னாதான் நம்மளுக்கு திருத்திக்க முடியும். ஸோ அந்த தப்பை நான் எடுத்துப்பேன். எனக்கு என்னன்னா, நம்மள மாதிரி ஒருத்தவங்க வர முடியும்ன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளா நான் நிக்கிறேன்னும் போது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அண்ட் நாளைக்கு நீங்களும் வருவீங்க, எல்லாருமே வருவீங்கன்றது தான் என்னோட ஆசை. இந்த படத்துல வந்து இது என்னோட 3வது படம். நட்பை துணை, மீசியம் இருக்கு. அதுக்கடுத்து நண்பனோட வந்த பிறகு நண்பனருக்காக படமே நடிச்சிட்டு இருக்கேன் நான். இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் மாதிரி, ஒரு ஃப்ரெண்டு எப்படி இருப்பாங்களோ, ஒரு மென்டார் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ரொம்ப சாஃப்டா, ஒரு இன்னசென்ட்டா இருக்கும். படத்துல முழுக்க வர மாதிரி ஒரு கேரக்டர். இது அனந்த் எனக்கு கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா படத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர்னால வந்து கிளைமேக்ஸ் போர்ஷனுக்கு இந்த இப்படிதான் வந்து இதுதான் படம். நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா, ஏய் இதுதான் படம். இப்படிதான் என்ன நாங்க பண்ணோமோ, வெளியே பண்ணோமோ அதை தான் வந்து படத்துலையும் பண்ணியிருக்கோம். நீங்க எல்லா பேரும் இப்போ என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. யங்ஸ்டர் எல்லாம் வந்து பேரும் படம் சூப்பரா இருக்குன்றாங்க. நீங்க தான் உங்க சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுக்கணும். ரொம்ப நன்றி. இந்த ஆல்பமே வந்து 4 பெரிய தலைவர் பாடிருக்காங்க. தனுஷ் சார் ஒரு பாட்டு பாடிருக்காரு, ஆதி ப்ரோ ஒரு பாட்டு பாடிருக்காரு, யுவன் ப்ரோ ஒரு பாட்டு பாடிருக்காரு, அப்புறம் வந்து ஜிவி அண்ணா ஒரு பாட்டு பாடிருக்காரு. இது இங்க வந்து ஆல்பமா ஒரு பெரிய ரீச் இருக்கு. அது இல்லாம வந்து இப்ப மத்தபடி புது டேலண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு வயசு ஆக்கிருக்காருல, எரண்ட கொஞ்சம் கேளு அந்த மாதிரி அவரும் பாடியிருக்காரு. அப்புறம் வந்து இறந்து போயிட்டுல பாம்பா பாக்கியா அவர் இருக்காரு, அவர் ஒரு முக்கியமான பாட்டு பாடியிருக்காரு. நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். அதாவது சூப்பர் சிங்கர்ஸ் சாமிஷால், ஸ்ரீனிஷா, சிவாங்கி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுறது. அந்த மாதிரி ஒரு எல்லாருக்குமே இது வந்து ஒரு புது சிங்கர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. செபாஸ்டின் ரொசாரியோ சிங்கர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு என்ன மிக்ஸ் பேக் தான். பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து எல்லாருமே நல்லா அப்ரிஷியேட் பண்றாங்க. நேற்றுக்கு ப்ரெஸ் ஷோ ப்ரிவியூ எல்லாமே இந்த ஆடியன்ஸோட பார்க்கும்போது எல்லாருமே மியூசிக் ரொம்ப நாளாக நான் சொல்லிட்டு போனாங்க. எல்லாருமே வந்து பார்க்கணும். நாங்கள் ஒரு டீமா பண்ணியிருக்கோம்.
படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலி மியூசியம் முருகன் நட்பே துணைக்கு அப்புறம் என்னோட 3வது படம் ஸ்க்ரீன்ல. இப்போ 2 படம் பண்ணியிருக்கேன், அது இன்னும் இது பண்ணல. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்பதான் ரோஹின்ல ரெஸ்பான்ஸ் பார்த்தோம், இதுல பார்த்தோம். இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. நான் எதுவும் பேசவா? மைக் என் கையில இருக்கு. நான் பேசணும்னா சொல்லி பேசுறேன். படத்துல மட்டும் நம்ம படத்துக்கு வெளியில ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பயங்கர ஒரு கனெக்டா இருக்கு. ஆமா ஆமா ஆமா, மியூசியம் முருகன்ல இருந்து எங்களோட டிராவல் அப்படியே இருக்கு. நாங்க எல்லாமே ஒன்னதான் இருக்கோம், எல்லாமே ஒரு இது பண்ணி போது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் வந்து ஆடியன்ஸ் நீங்க எதிர்பார்த்த சீன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஆமா ப்ரோ, ரொம்ப ரோஹின் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு நாங்கள் இன்டர்வல் இருந்து கிளம்பி செகண்ட் ஹாஃப் கரெக்டாக முடிய போக வந்தோம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. நான் எதிர்பார்த்தேன் ஓகே இந்த சீனுக்கு அவங்க சிரிப்பாங்க எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தது. அதே மொமெண்ட்ஸ் வந்து லைக் கேப்சர் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, கனெக்ட் பண்ணிக்கிறாங்க அவங்க. உங்க டீம் மேல வந்து வெளிய ஆடியன்ஸ் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கு, நல்ல படமா பண்ணாங்க. ஆமா 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 ஆமா, உங்க டீம் மேலே ஒரு நம்பிக்கை. ஆமா ஆமா, இந்த படம் பார்த்துட்டு போனவங்க கேட்டது அது மாதிரி தான் நம்பிக்கை காப்பாத்திட்டாதான் ப்ரோ. அதுக்கு எல்லாரும் சொன்னாங்க, அதை நம்பி அவங்களுக்கு ஒரு இதோட வரும்போது அதுக்கேற்ற ஒரு இது இருக்குன்னு சொன்னாங்க எல்லாருமே. அதான் ப்ரோ, இப்போ மியூசியம் முருகன் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா என்னோட ரோல் வந்து கண்டிப்பா ஒரு என்ன மாதிரி ஒவ்வொருத்தவங்க லைஃப்ல ஒருத்தவங்க கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதே விஷயம் இதுலயுமே வந்து நான் பண்ணிருக்க ஒரு ரோல் வந்து கனெக்ட் பண்ணிக்கூடிய யாரோ லைக் நம்ம கூட இருக்கவங்களோ இல்ல வந்து லைக் வேற யாரோ கனெக்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கு. கண்டிப்பா இது வந்து லைக் ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா அந்த இதுல வந்து எல்லாரும் கனெக்ட் பண்ணிக்கிற ஒரு விதமா நல்ல ஒரு லைக் வந்தோம் ஜாலியா போனோம் அப்படின்னு ஒரு படமா இருக்கு. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஆல். ஆமா ஆமா ஆமா, அவருக்கு தெரியவே இல்லை யாருமே ஃபர்ஸ்ட். எப்படி இருக்கு படம்? படம் எப்படி இருக்கு என்கிட்ட கேக்குறீங்களா? எப்படி வந்திருக்கு? நீங்க பாத்துருக்கீங்க, கிடைச்சிருக்கா? நாங்க எதிர்பார்த்த விட நல்லா தான் ப்ரோ எங்களுக்கு ஆக்சுவலி ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. நாங்க ஓகே டீசென்டான ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போதைக்கு ரொம்ப சூன் ஆக்சுவலி நம்ம ரெஸ்பான்ஸ் பத்தி பேசுறதுக்கு. இப்போதைக்கு பார்த்த வரைக்கும் நேற்று செலிபிரிட்டி ஷோ வச்சு பார்த்த வரைக்கும் ட்வீட்ஸ் எல்லாமே பார்த்தோம், அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க வந்து ஓப்பனா சொல்லிடுவாங்க, பிடிக்காதுன்னா தான் முதல்ல சொல்லுவாங்க. அவங்களே வந்து ஓரளவுக்கு ஓகே நல்லா பண்ணியிருக்கீங்க டீசெண்டா, ரொம்ப அதாவது பழைய மெமரிஸ்லாம் இது பண்ணி விடுற மாதிரி ஒரு படமா இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்தது அப்படின்னாங்க. இட் வாஸ் அ ஃபன் ரைட் அப்படின்னாங்க. ஸோ